இங்கே பாருமா, பஞ்சாயத்து நமக்கு சாதகமாக வரணும். உன் புருஷன்ட்ட சொல்லிவிட்டல, அப்புறம் நாளை மணி அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன் சொல்லிவிடு. அண்ணா எனக்கு தெரியாதா, நான் போட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்காம வேறு யார் நினைப்பா? அதெல்லாம் அவருக்கும் எல்லா விவரமும் தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. தாத்தா ஏன் தாத்தா அப்படி ஊரை கொட்டி அந்த புள்ள பேரை அப்படி அசிங்கப்படுத்துற? வேண்டாம் விட்டுடு தாத்தா. லே வா ஐயா முட்றா, கிறுக்கு பேல. இன்னைக்கு உனக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம்டா, சந்தோஷமா இரு. பஞ்சாயத்தை அதுக்கு தாண்டா கூட்டியிருக்கிறேன். என்ன கல்யாணமா? ஐயோ கிழவா, என்னையா சொல்ற? என்னத்த குசு 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 குசுன்னு பேசுறீங்க? அதான் ஊரே சிரிக்க அடிச்சுப்பிட்டீங்களே, சிரிக்க. இங்க வந்து குசு குசு குசுன்னு பேசி இன்னும் யாரு குடும்பத்தை கெடுக்கலான்னு இருக்கிறீங்க? என்னம்மா அவசரம்? ஆமா ஆமா, அவசரம் தான். நான் பிறந்த அன்னைக்கே எங்க ஆயி எனக்கு வச்ச பேரு அவசரம். இன்னைக்கு பஞ்சாயத்துல வந்து நான் நின்று பேசணுங்கிறது எனக்கு அவசரம். என்னம்மா எதா இருந்தாலும் நேரடியாக சொல்லு, ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிற? சுத்தியலால எடுத்து அடிச்சு உடைச்சா கல்லு உடையும். இப்படி ஊரே கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சா எங்க மனசு உடையும்யா, எங்க மனசு உடையும். நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானே, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? யா வீட்டு பிள்ளைக்கு பஞ்சாயத்து கூடுறதுக்கு நீ யாருயா? நீ யாருங்கிறேன். இங்கே பாரு, வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் பார்த்துக்க. என் பொண்ணு வயசில் இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற. ஊடு தேடி வந்து அன்றைக்கி பொண்ணு கேட்டேன்ல, ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஜாதகம் பார்த்துருப்பேன். சரியாக வந்துச்சுன்னா பேசிக்கலாம், சரியாக வரலாட்டியும் பேசிக்கலாம். ஏதோ ஒரு முடிவுக்கு நான் வந்திருப்பேன்ல. நீ எதுக்கு ஜாதகத்தை கொடுக்காம அன்றைக்கி நீ என்ன சொன்ன? அன்றைக்கி நீ என்னவா சொன்ன? என் பொண்ணை என் தம்பிக்காக தான் வளர்த்து வச்சிருக்கிறேன், என் தம்பிக்கு தான் 2ஆம் தரமாக கட்டி கொடுக்க போறேன்னு நீ சொன்னலம்மா. படிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையை நீ உன் தம்பிக்கு 2ஆம் தரமாக கட்டி கொடுத்து கெடுக்கலாம். என் பேரை சொக்க தங்கம்மா, அவனை கட்டிக்கிறதுக்கு ஓம் பண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். பஞ்சாயத்து இதுக்கு தான் குட்டிக்கிறீங்களா? கட்டிக்கங்க. இந்த பாரு, இந்த பஞ்சாயத்துக்கு எவ்வளவு இழிச்ச வயருவா, அவளை இழுத்து வச்சு உன் பேர் நான் கழுத்துல தாலியை கட்ட சொல்லு. இங்கே பாருமா, நாளை மணி நம்ம சொந்த பந்தமாக மாற போகிறோம். நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிவிட்டேன் நான். எது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறதுல நீ எனக்கு சொந்தக்காரன் ஆக போறியா? என் வீட்டு பொண்ணு நான் பெத்து வளர்த்து ஆளாக்கின என் பொண்ணுக்கு எவனுக்கு கட்டி வைக்கணும் எவனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுமியா? அதை விட்டுட்டு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறியா நீனு? இப்போ வருவா என் பொண்ணு, காரி மூஞ்சில துப்புற மாதிரி ஒரு பதில சொல்லுவா. அப்போ மூஞ்ச கொண்டு எங்க வச்சிக்கிறேன்னு பாக்குறேன். அக்கா கோவப்படாதீங்க அக்கா, தாத்தா ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்காருக்கா, நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்க்கா. நடிக்கிறியா? அப்படி நீ எனக்கு நல்லது பண்ணணும்னா அந்த முக்கத்து கடையில போய் ஒரு முளை கயிறு வாங்கிட்டு வா. இதே மரத்துல தூக்க போட்டுக்கிட்டு நான் தொங்குறேன், அதுதான் நீ எனக்கு பண்ற நல்லது. சரஸ் ப்ளீஸ் சரஸ், சாரி சரஸ், தாத்தா புரியாம பண்ணிட்டு இருக்காரு சரஸ், என்னால எதுவுமே பண்ண முடியல சரஸ், நான் என்ன சரஸ் பண்ணுவேன்? நடிக்காத முத்து, நீனும் உங்க தாத்தாவும் சேர்ந்து போடுற திட்டம் தான் இது எல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு பஞ்சாயத்துல ஒரு வழி பண்றனால என் பாரு முத்து ஒன்ன. சரஸ் சாரி சரஸ். அக்கா சாரிக்கா ப்ளீஸ்க்கா, நான் தாத்தாட்ட புரிய வைக்கிறேன்க்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா. டே அறிவுகிட்ட பையில, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாலராப்பட ஆரம்பிச்சிட்டியா? இந்த பிறகு இன்னைக்கு வீட்டுக்கு அந்த புள்ள கழுத்தில் தாலியை காட்டி நான் விட்டு கூட்டிகிட்டு போகிறோம். என் பொண்டாட்டி பஞ்சவரணங்க கையால் ஆழங்கரைச்சி எடுத்து அந்த புள்ளையை வீட்டுக்கு நீ வலது கால் எடுத்து வச்சு அழைச்சிக்கிட்டு போகிறேன். இது மட்டும் நடக்கலண்டி அந்த பேர் அந்த அவசரம் சொன்னிச்சு பார், ஒரு மணி கைத்தில் நான் தொங்குறேன்னு. அதை நான் அது சொன்னிச்சு, ஆனால் நான் செஞ்சு கட்டிவிடுவேன்டா. ஐயா அண்ணா, நீங்கள் ஏன் அப்படி அவசரமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? காரியம் நல்லா கச்சிதமாக முடிஞ்சு போயிடும், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாங்க, வழிவிடு. ஊர் பொதுமக்களுக்கு பஞ்சாயத்துக்கு வணக்கம். வா பஞ்சாயத்து கூட்டினது யாரு? ஐயா நான் தாங்க பஞ்சாயத்தை கூட்டினேன். என்னப்பா, என்ன பிரச்சனை சொல்லு. பஞ்சாயத்துக்கு நான் தலை வணங்குறேங்க. என்னோட பேரன் பேர் முத்துப்பாண்டி, பால் கறக்கிறான். நாங்கள் நல்ல வசதியான குடும்பம்தான், உங்களுக்கெல்லாம் தெரியாததுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதேமாரி அந்த பொண்ணு அவசரம், அதோட பொண்ணு சரசு. என் பேரை முத்துப்பாண்டியும் அந்த சரஸ்வதி பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுராக விரும்புதுங்க. இதுக்கு நீங்கள் தாங்க ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுனீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆளு யாரு?
இந்த ஆளுக்கு என் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஆளு யார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? இதெல்லாம் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் ஊர் பெரிய மனுஷனா? கேட்குறேன். புள்ளையை பெத்தவ நான் இருக்கும்போது எனக்கே தெரியாம என் புள்ள பேரை ஊரே நாரடிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த லட்சணத்துல இது பேரனை என் பொண்ணு விரும்புறாளா? அது பேரனுக்கு எத்தனை வயசாகுதுன்னு தெரியுமா? இம்புட்டு கிழமை கல்யாணம் ஆகல அவன் கிடக்குறான்னா இது காரணம் இல்லாமலா? அவனுக்கு ஏதோ உடம்புல குறை இருக்கு, அதனாலதான் இம்புட்டு நாள் கல்யாணம் ஆகாம இருக்கு. அதனால படிச்ச பொண்ணா இருக்கா, இழிச்சவாயி எனக்கு கேட்கறதுக்கு ஆளு கிடையாதுன்னு என் பொண்ணு மேல பழிய தூக்கி போட்டு அவளை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டு கூட்டு போய் அவள் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு தான் அந்த கிழமை இவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்னம்மா நீ என்ன சொல்ற? இந்த பாரு, உன்னோட பொண்ணும் அந்த முத்துப்பாண்டி பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதா அவர் சொல்றாரு, நீ இல்லைன்னு சொல்ற. நிரூபிச்சு காட்டு, சாட்சி இருக்கா? நான் இடத்துக்கு சாட்சி கொண்டுட்டு வரணுங்கிறேன். இந்த ஆள் என்ன என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டானா? எப்படி பொய் பேசுது பாருந்தம்மா. ஏமா அப்படி பொய் பேசுற? ஏமா நல்ல புள்ள இல்லாம உன்னை நான் நினைச்சேன். நான் உன் ஊர் தேடி வந்து பொண்ணு கேட்டேனேம்மா. கேட்டதையே நீ இல்லைன்னு சொல்றியம்மா. என்னம்மா அவர் வந்து பொண்ணு கேட்டேங்கிறாரு, நீ வீட்டுக்கே வரலன்னு சொல்ற. என்னம்மா சொல்ற? நான் தான் கேட்டேங்கிறேனே. ஐயோய்யோ, நான் 5 பொம்பளைங்களை அழைச்சிக்கிட்டு பூவு பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு வீடு தேடி போய், எம்மா உன் பொண்ணு படித்த பொண்ணு, நல்ல பொண்ணு, என் பேரனுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, நல்ல வருமானம் வருது, உன் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்குவான், அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுமா, சரியாக வந்துச்சின்னா மேற்கொண்டு பேசிக்குவோன்னு சொல்லி வீடேறி நான் போய் கேட்டேன். ஏம்மா அப்படி போய் பேசுகிற? அது சரி, நீயே இப்போ போனேங்கிற, அந்த அம்மா இல்லைங்குது, எதைத்தான் நாங்க நம்புறது? எங்களுக்கு சாட்சி தான் முக்கியம். நீ பொண்ணு கட்டு போனதுக்கு சாட்சி இருக்கா? அதுக்கு என்ன பின்ன, சாட்சி இல்லாமலா? என் கூட வந்து 5 பேரையும் நான் கூப்பிடுறேன். நீங்க தானாம்மா அந்த சாட்சி? ஆமா, அவசரத்து வீட்டுக்கு பொண்ணு கட்டு போனீங்களா? ஆமா பெரிய மனுஷங்களா, நாங்க தான் போனோமே. வெள்ளிக்கிழமை கல்யாண தேதி, தை மாசம், அருமையான தேதி. காத்து குட்டி தான் அழைச்சிட்டு போனது. நல்லா 5 தட்டு பூவு பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் எங்களெல்லாம் வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு போய் எங்களுக்கெல்லாம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வர வழியில கடையில சாப்பாடு கூட வாங்கி கொடுச்சு தாத்துக்குட்டி. சரின்னுட்டு ஆசைப்பட்டு போய் பொண்ணு கேப்பமேன்னு போனா அந்த அக்காவோட பேச்சுவார்த்தை ஒன்றும் சரியில்லை. அப்புறம் அது ஒன்றும் மனசுக்கு சரிப்பட்டு வரலன்னு நாங்கள் வந்துட்டோம். ஆமாங்க, அந்த அக்கா மனசுல அது கூட பிறந்த தம்பிக்கு 2ஆம் தரமா கொடுக்கலான்னு ஆசை இருந்திருக்கும் போல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்க தெரியாம போய் பொண்ணு கட்டுட்டோம். நாங்க பொண்ணு கட்டுட்டு வந்தாலும் வந்தோம், அன்னையிலேருந்து அந்த வீட்ல தேனோம் பிரச்சனை தான், வம்பு தான், சண்டை தான். அதனாலதான் அந்த புள்ள காலேஜ்லயே கிடக்கு, ஊரு பக்கத்து வர்றதே கிடையாது. என்னம்மா எல்லாரும் உண்மையை தானே சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பளால ஒரே ஊருக்குள்ள இருக்கிறீங்க, பொய் பேசுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா? ஐயோ, புத்தகத்து மேல சத்தியமா நாங்க சொல்றது அத்தனை உண்மை. அந்த புள்ள நல்ல புள்ள, படிச்ச புள்ள, நம்ம பால் கறவரும் நல்ல புள்ள தான். ஒருத்தர் விரும்புதுங்க போல இருக்கு, வெளியில சொல்ல பயப்படுது அந்த பிள்ளையும். சரி, அப்படி ஓரமா நின்னுங்க, தேவைப்பட்டா கூப்பிடுவோம். இப்போ என்னம்மா சொல்ற? உன் வீடு தேடி பொண்ணு கேட்டுருக்கிறாரு, உனக்கு விருப்பம் இல்லாட்டி விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியதானே, வேற என்னம்மா சொல்லி அனுப்புன? இங்க பாருங்க, இவங்க பொண்ணு கட்டு வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். ஏன் பொண்ணை யாருக்கு வேணா கட்டி கொடுப்பேன், அதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதோட என் நம்பிக்கை தான் நான் கட்டி கொடுக்குறேன், இல்லை வேற யாருக்காச்சும் கட்டி கொடுக்குறேன். அதை கேட்கறதுக்கு இவர் யாரு? இப்போ பஞ்சாயத்து எதுக்கு இப்படி கூட்டி வச்சிருக்கிறாரு? அதுக்குன்னு வயசு பொண்ணை கை நீட்டுவியம்மா நீனு? அந்த பொண்ணு சொல்லுதே, அடிக்கிற உதைக்கிற, வீட்டிலேருந்து சத்தம் வருதுன்னு, அதனால தான் அந்த பிள்ளை காலேஜில் இங்கிட்டு வீட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லுதே. அந்த வேலையில நீ செய்வியம்மா? அதான் இந்த வருமா, பொண்ணு கொடுக்க விருப்பம்னா விருப்பம்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. பொண்ணுன்னு இருந்தா 10 பேர் வந்து கேட்கத்தான் செய்வாங்க. பொண்ணு மனசுல யார் இருக்காங்களோ, யாரை பிடிச்சிருக்கோ அதை தான் அந்த பொண்ணு கட்டிக்க போகுது. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பெத்தவளா இருந்தாலும் பொண்ணோட விருப்பத்தை மீறி உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க? பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி முடிதர படிக்க வைக்கிறது நான் தான். என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகணும், யாரோட கல்யாணம் ஆகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கே உரிமை இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தாங்க உரிமை கிடையாது. என் புள்ள மேலே நான் கை வச்சதே கிடையாது. அது எனக்கு ஒத்த புள்ள, அது படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் படிக்க வைக்கிறேன். இங்கே வருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆள் பேரனுக்கு மட்டும் நான் கட்டி கொடுக்கவே முடியாது. என் புள்ள யார் ஆசைப்படுதுன்னு என் பிள்ளையே சொல்லட்டும். அது சொன்ன பிறகு அவன் எவனோ அவனுக்கு வேணா நான் கட்டி வைக்கிறேன். இங்க பாருமா, அந்த மனுஷன் வீடு தேடி வந்து பொண்ணு கட்டிருக்காரு, நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிற. ஆனா அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட பேரனும் உன் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொல்ற?
இல்லவே இல்லை 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 என் பொண்ணு அது போய் இந்த பாலுக்காரனை விரும்பவே இல்லை. நான் நம்பவே மாட்டேன். இது பொய். என் குடும்பத்து பேரை அசிங்கப்படுத்தணும்னே இந்த மாதிரி திட்டம் போட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு கேட்க நாதி இல்லைன்னு தானே இந்த மாதிரி ஆட்டம் போட்டுருங்க எல்லாருமே. என் புள்ள படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைய படிக்க விடாம இந்த ஒரு மாசமா அந்த ஊரெல்லாம் என் புள்ள பேரை நார அடித்து அசிங்கப்படுத்தி அவன் மனசு எம்பிட்டு வருத்தப்பட்டிருக்கோம். நான் அடித்ததுக்கே இப்படி சொல்கிறீங்களே, என் புள்ள மனசு வருத்தப்பட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வயசு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு அவனை விரும்புறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இந்த பாருங்க, என் பொண்ணு அவர் பேரனை விரும்பவே கிடையாது. ஆமாம், அது பொய் பொய் பொய். இல்லவே இல்லை. என் பேரனும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, உசுருக்கு உசுரா. அதை சொல்கிறதுக்கு அந்த புள்ள பயப்படுது, அவ்வளோதான். அவங்க அம்மா அடிக்கும் உதைக்கும், என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கடின்னு டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த புள்ள சொல்லாமல் இருக்கு. என் பேரனும் அந்த புள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. இது உண்மை உண்மை உண்மை. பொய் 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 பொய். உண்மைதான், சத்தியம். சூடத்தை ஏற்றி நான் சத்தியம் பண்ணுறேன், துண்டு போட்டு தாண்டுறேன். நான் சொல்கிறது தான் உண்மை, சத்தியம். 2 பேரும் அமைதியாக இருங்க. சம்மதப்பட்டவங்களே நாங்கள் விசாரிச்சுக்கிறோம்.